எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். யூஜிடிஆர்பி எக்ஸாம்னா என்ன, யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம், இந்த தேர்வுக்குரிய கல்வி தகுதி, வயது வரம்பு என்ன, எந்த பாடப்பிரிவை சேர்ந்தவங்க இந்த தேர்வு எழுத முடியும், இந்த தேர்வின் முறை எப்படி கட்டமைச்சிருக்காங்க, இது எல்லாத்தையும் தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க 6, 7, 8ஆம் வகுப்புக்கு அரசு ஆசிரியரா பணிபுரியணும்னா நீங்க எழுத வேண்டிய தேர்வு தான் யூஜிடிஆர்பி. அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகள், பள்ளி கல்வித்துறை, பிற நலத்துறைகள்ல இந்த எக்ஸாம்னால நீங்க பணியில் அமர்த்தப்படுவீர்கள். அதாவது யூஜிடிஆர்பி அப்படிங்கிறது ஒரு நியமன தேர்வு. இந்த எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க, கட் ஆஃப் விட அதிகமா மார்க் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில கொடுத்துடுவாங்க. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமை யாரு நடத்துறா அப்படின்னா டிஆர்பின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியம் தான் இந்த எக்ஸாமை நமக்கு கண்டக்ட் பண்ணி தர்றாங்க. இந்த எக்ஸாமுக்கு பல பெயர்கள் உண்டு. பொதுவா நோட்டிஃபிகேஷன்ல கிராஜுவேட் டீச்சர்ஸ், பிஆர்டிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர், இந்த மாதிரி எல்லாம் இதை குறிப்பிடுவாங்க. அண்ட் நம்ம பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வான இந்த எக்ஸாமை யூஜிடிஆர்பி, பிடி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல் வழக்குல குறிப்பிடுறது உண்டு. இந்த எக்ஸாம் நீங்க எழுதணும் அப்படின்னா யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணின எல்லாரும் இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த எக்ஸாமுடைய கல்வி தகுதி நீங்க யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும் வித் பிஎட். இப்போ ஒரு சில பேர் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன்ல பண்ணியிருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் யூஜி டிகிரி முடிச்சுட்டு உங்களுடைய டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பண்ணியிருப்பீங்க. நீங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம், ப்ரொவைடட் டெட் பேப்பர் 2 நீங்க பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அடுத்ததா நான் பிஇ முடிச்சிருக்கேன், அதாவது இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன், நான் யூஜிடிஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணலாமான்னா தாராளமா இன்ஜினியரிங் வித் பிஎட் இருந்ததுன்னா நீங்க இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். ஆனா நீங்க டெட் பேப்பர் 2ல மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அடுத்ததா நம்ம இந்த எக்ஸாமுடைய வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ யூஜிடிஆர்பி எக்ஸாம் பொது பிரிவினரா இருந்தீங்கன்னா நீங்க 53 வயதிற்கு உட்பட்டவரா இருக்கணும். இதுவே பிற பிரிவினர் ரிசர்வேஷனுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா 58 வயது வரைக்கும் நீங்க இந்த எக்ஸாம் எழுத முடியும். யூஜிடிஆர்பில என்னென்ன பாடத்திட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, இந்த மாதிரி பாடப்பிரிவை சேர்ந்தவர்கள் எல்லாருமே யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத முடியும். நீங்க யூஜில என்ன டிகிரி பண்ணினீங்களோ அதை சார்ந்துதான் நீங்க உங்களோட சப்ஜெக்டை சூஸ் பண்ணணும். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் பொழுது நிறைய பேர் ஈக்குவலன்சி படி இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க படிச்ச காலேஜ், யூனிவர்சிட்டியில உங்களுக்கு ஈக்குவலன்சி சர்டிபிகேட் இருந்தது அப்படின்னா அந்த சர்டிபிகேட் யூஸ் பண்ணியும் நீங்க இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். அடுத்ததான் நீங்க கேட்கக்கூடிய டவுட் என்னன்னா, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், நான் ஏன் இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணக்கூடாது, எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் படிச்சேன்னா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாமா? ஸோ நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். 6, 7, 8ஆம் வகுப்புக்கு தான் நம்ம அரசு பள்ளி ஆசிரியரா போறோம். இப்போ இருக்கிற இந்த கலை திட்டத்தின்படி, கரிக்குலம் படி 6th, 7th, 8th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸோ எக்கனாமிக்ஸோ படிக்கிறது இல்லை. அதனால இந்த பாடப்பிரிவை சேர்ந்தவர்கள் யூஜிடிஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது. நான் குறிப்பிட்ட அந்த சில பாடப்பிரிவர்கள் மட்டும்தான் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்ன எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே நம்ம சிக்ஷா கிளாஸ்ல கோர்சஸ் ஆஃபர் பண்றோம். அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பர் கால் பண்ணி மறக்காம என்ரோல் பண்ணிக்கோங்க. யூஜிடிஆர்பிக்குரிய உங்க பாடத்திட்டம், உங்க சப்ஜெக்ட் வைஸ் என்ன சிலபஸ் அப்படிங்கிறத நான் அஃபீஷியல் PDF கீழே கொடுக்குறேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு 2 பிரிவா வைக்கிறாங்க. பார்ட் ஏ அப்படிங்கிறது தமிழ் மொழி தகுதி தேர்வு. இதுல 30 வினாக்கள் கொடுக்குறாங்க. இந்த 30 வினாக்கள் அனைத்துமே நம்மளுடைய 10th தமிழ் புக்ல இருந்து தான் கேட்கிறாங்க. அண்ட் இதுக்கு 50 மதிப்பெண்கள் வழங்கப்படுது. இந்த 50 மதிப்பெண்கள்ல நீங்க 20 மதிப்பெண் எடுத்து இந்த பகுதி ஏல தேர்ச்சி பெற்றால்தான் அதற்கு அடுத்து நம்மளோட மெயின் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஆன்சர் ஷீட்டையே அவங்க மதிப்பீடு செய்வாங்க, இவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் தெளிவா. அடுத்து பகுதி பி, பார்ட் பியில் நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட், நீங்கள் என்ன யூஜி டிகிரி பண்ணிருக்கீங்களோ அதற்கு தகுந்தாற் போல தான் உங்களோட சப்ஜெக்ட் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுவீங்க. அதற்கு தகுந்தாற் போல தான் உங்களுக்கு வினாத்தாளும் கொடுப்பாங்க. இப்போ நான் பிஏ இங்கிலீஷ் பண்ணியிருக்கேன்னா எனக்கு 150 கேள்விகளும் இங்கிலீஷ்ல இருந்து தான் வரும். நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு 150 கேள்விகளும் ஃபிசிக்ஸ் சார்ந்து தான் இருக்கும். ஸோ நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் சார்ந்து தான் இந்த பார்ட் பி கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இதில் 150 வினாக்கள் எல்லாமே கொள்குறி வினாக்கள் தான், அப்ஜெக்டிவ் டைப் தான். ஒரு வினாக்களுக்கும் ஒரு மதிப்பெண் வீதம் 150 மதிப்பெண்கள். மொத்தம் 3 மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும். அப்போ மொத்தமா நீங்க யூஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா 180 வினாக்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3.5 மணி நேரம் இந்த பரீட்சை நடக்குது. இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். யூஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நான் எந்த புக்கை ரெஃபர் பண்ணி படிக்கணும்னா 11th 12th இருந்து தான் பெரும்பாலான கேள்விகள் இருக்குது. கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 40% கேள்விகள் 11th 12th புக்ல இருந்து தான் இருக்குது. அதற்கு அடுத்ததாக நீங்கள் யூஜி படிக்கும்போது, பேச்சுலர் டிகிரி படிக்கும்போது என்ன டெக்ஸ்ட் புக் ரெஃபர் பண்ணினீங்களோ அந்த ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ல இருந்து தான் 60% கேள்விகள் இருக்குது. ஸோ இந்த சோர்ஸ் புக்கை சூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம யூஜிடிஆர்பி எக்ஸாமில் எல்லா டிஆர்பி எக்ஸாம் போலவே ஹரிசான்டல் ரிசர்வேஷன், வெர்டிக்கல் ரிசர்வேஷன் ரெண்டுமே ரொம்ப ப்ராப்பராக பண்ணி தான் அவங்க வந்து நியமனம் பண்ணுவாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், நீங்கள் யூஜி முடித்த சர்டிஃபிகேட், பிஎட் முடித்த சர்டிஃபிகேட், கூடுதலாக அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அது மட்டும் இல்லாமல் டெட் பேப்பர் 2 உடைய சர்டிஃபிகேட் அல்லது ஸ்கோர் கார்டு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணணும். இது ரொம்பவே கட்டாயம், நமக்கே தெரியும். அடுத்ததான் இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன் மோடில் வைக்கிறாங்களா, ஆஃப்லைன் மோடில் வைக்கிறாங்களா, இதனுடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ நம்ம எதிர்பார்க்கலாம், வேக்கன்சி எவ்வளோ இருக்கும், அண்ட் இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி பிற தகவல் எல்லாம் அஃபிஷியலாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரவும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ். அடுத்து வரக்கூடிய யூஜிடிஆர்பி எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்ம சிக்ஷா கிளாஸில் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர் கால் பண்ணி புது பேட்சில் என்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல்.